Oh my God. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அலி கமேனியுடைய கொலைக்கு பழி தீர்க்கக்கூடிய விதமாக ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சில நகர்ப்புற பகுதிகளிலும் கூட ஏவுகணை மற்றும் ட்ரோன் அட்டாக் நடந்துள்ளது. குறிப்பாக UAE தலைநகர் அபுதாபி மற்றும் துபாய் சிட்டி ஆகிய இடங்களில் குளோபல் பிஸ்னஸ் ஹப் அந்த மாதிரியான இடங்களில் கூட தாக்குதலுக்கான அட்டம்ப்ட் நடந்திருக்கு. துபாயில் ஏவுகணை தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்களை பிளானட் லேப் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் துபாயோடைய ஸ்கைலைன் அப்படியே கருப்பாக காட்சியளிக்குது. இந்த செயற்கைக்கோள் படங்கள் எந்த இடத்த காட்டுதுன்னா, ஜெபல் அலி போர்ட்டை ஈரான் நேற்று குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப பிஸியான போர்ட்டுகளில் இதுவும் ஒன்று. ஏவுகணை குப்பைகள் அங்கங்கே விழுந்ததில் ஏற்பட்ட தீ விபத்துனால தான் அங்கு இந்த மாதிரியான ஒரு கரும் புகை மூட்டமாக காட்சியளிக்குது. தற்போது அங்கு சீரமைப்பு பணிகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று மதியம் நிலவரப்படி UAE ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஈரான் ஏவன 20 பெலிஸ்டிக் மிசைல்களை அழிச்சிருக்காங்க. 2 க்ரூஸ் மிசைல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. 311 ட்ரோன்களை இடைமறித்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இருப்பினும் 21 ட்ரோன்கள் பல இடங்களிலும் தாக்கி இருக்கு. துபாய் செய்தி தொடர்பு அலுவலகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துபாயுடைய பல பகுதிகளிலும் வரக்கூடிய ஏவுகணைகளை இன்டர்செப்ட் செய்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அங்கங்கே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இன்டர்செப்ட் செய்யும்போது விழக்கூடிய குப்பைகள் பாகங்கள் போன்றவை தான் அங்கங்கே விழுது. அப்படி துபாயில் 2 வீடுகள் மீது விழுந்து 2 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் கேர் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜெபல் அலி போர்ட் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஈரான் வீசின ஏவுகணையை இடைமறித்து தாக்கி அழிக்கும் போது தான் அப்போது கீழே விழுந்த குப்பைகள் மற்றும் கழிவுகள் தீ விபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இருப்பினும் அங்கு யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலை. புர்ஜ் அல் அரப், பாம் ஜுமைரா ஹோட்டல் பகுதிகளில் கூட அப்படித்தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அங்கு யாருக்கும் காயம் ஏற்படலை. துபாய் ஏர்போர்ட்லேயும் மைனரான டேமேஜஸ் ஆகியிருக்கு. அங்கு தற்போது சரி செய்யக்கூடிய பணிகள் நடந்து வருது. அபுதாபி ஏர்போர்ட்டில் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு. 7 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக UAEல நடைபெற்ற தாக்குதலில் பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷை சேர்ந்த 3 பேர் இறந்து போயிருக்காங்க. எமிரேட்ஸை சேர்ந்த ஒருத்தர், எகிப்து, எத்தியோப்பியா, பிலிப்பினோ, பாகிஸ்தான், ஈரான், இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அசர்பைஜான், ஏமன், உகாண்டா, எரிட்ரியா, லெபனான், ஆப்கான் இந்த நாடுகளை சேர்ந்தவங்க காயமடைஞ்சிருக்காங்க. UAE ஈரானுடைய தெஹ்ரானில் இருக்கிற தங்களுடைய தூதரகத்தை தற்காலிகமாக மூடியிருக்கு. அபுதாபியில் இருக்கிற ஈரான் தூதருக்கு இந்த ஈரான் தாக்குதலை கண்டித்து சம்மனை அனுப்பியிருக்காங்க. அபுதாபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் மற்றும் துபாய் ஃபினான்ஷியல் மார்க்கெட் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இன்னைக்கு நடைபெற்ற தாக்குதலில் துபாயில் இருக்கிற அமேசான் டேட்டா சென்டர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கு. துபாயில் அமேசான் நிறுவனத்துடைய டேட்டா சென்டர் இருக்கு. அந்த டேட்டா சென்டரின் மீது ஒரு ட்ரோன் மாதிரியான ஒரு அடையாளம் தெரியாத பொருள் விழுந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இதன் காரணமாக அந்த அமேசான் டேட்டா சென்டருக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆமன் நிறுவனத்துடைய கிளவுட் கம்ப்யூட்டிங் தேவைகளை தான் இது பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, டேட்டா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வழங்கிக்கிட்டு இருக்கு. துபாயை பொறுத்த வரைக்கும் அமேசான் நிறுவனத்துடைய பல டேட்டா சென்டர்ஸ் இயங்கி வருது. அதாவது அதை அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி இடங்களில் இயங்குது. அதில் ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இதன் காரணமாக வளைகுடா நாடுகளில் சில மணி நேரங்களுக்கு AWS சேவைகள் பாதிக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற மற்ற டேட்டா சென்டர்ஸ் வழக்கம் போல் இயங்கிட்டு இருக்கிறதாகவும் அதில் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் அமேசான் டேட்டா சென்டர் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது அமேசான் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரிவிக்கலை. இருப்பினும் இது தொடர்பான செய்திகள் தான் இப்போது வெளியாகி கொண்டிருக்கு. இந்த நிலையில தான் துபாயுடைய பட்டத்து இளவரசரும் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் UAE, பஹ்ரைன், குவைத் உள்ளிட்ட நாடுகளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்களோட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. துபாய் மற்றும் அபுதாபியில் ஸ்கூல்ஸ்க்கு ஆன்லைன் வகுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க.
அபுதாபியில் சிக்கி தவிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கான தங்குமிடம் மற்றும் உணவு செலவுகளை அரசே ஏற்கும்னு ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவிச்சிருக்கு. விமான ரத்து காரணமாக தாயகம் திரும்ப முடியாமல் தவிக்கக்கூடிய பயணிகள் ஏற்கனவே அவங்க தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்களில் அவங்க தங்கக்கூடிய காலத்தை இலவசமாக நீட்டிச்சுக்கலாம். அமீரகத்துக்கு விருந்தினர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. போர் சூழல் காரணமாக அபுதாபி, துபாய் மாதிரியான நகரங்களில் மக்கள் அமைதியை இழந்திருக்காங்க. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களை அதிகமாக வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. இதனால் அங்கே ஒரு வித பேனிக் பையிங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அபுதாபி, UAEயில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்கள மீட்கிறது தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனைகளை மேற்கொண்டு வர்றாரு. கையோடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானோடு பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியிருக்காரு. அந்த நாட்டின் மீது நடந்த தாக்குதல்களையும் கண்டிச்சிருக்காரு. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானோடு பேசியிருக்கேன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதான தாக்குதல்களை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவங்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கடினமான காலத்தில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸோடு ஒற்றுமையாக நிற்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வாழக்கூடிய இந்திய சமூகத்தை கவனித்துக் கொண்டதற்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பதற்றத்தை குறைத்தல், பிராந்திய அமைதி, பாதுகாப்பு ஆகியவற்றை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. Subscribe to One India and never miss an update.